மீனா சத்யா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சத்யா, அதான் நீ லவ் பண்ணுறியே அந்த பொண்ணு ரேகா ஃபேமிலிகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னும் இல்லைக்கா அப்படின்னு சத்யா சொல்கிறாங்க. டேய், அவங்க ரொம்ப பெரிய இடம்டா. உன் மாமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொன்னதெல்லாம் சரிதான். ஆனால் அதுக்காக நீயும் அமைதியாகவே இருக்கக்கூடாதுல்ல. அந்த பொண்ணுக்கு சம்மதம் ஓகே, ஆனால் அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதில் சம்மதம் இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல, அக்கா நான் இதை பற்றி ரேகா கிட்ட பேசலான்னு இருக்கேங்கான்னு சொல்லும்போது, சீக்கிரமாக அதை பற்றி பேசுடா அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனாவும். சரின்னு சொல்லிட்டு சத்யாவும் தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போக, ரேகாவும் அங்கே இருக்க மே கமெண்ட் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. சத்யா, என்ன சத்யா இந்த ஆஃபீஸ்க்கே நீ ஓனராக போகிற அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் சத்யா அப்படின்னு கேட்குறாங்க ரேகாவும். இல்லை, உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நம்ம கல்யாணத்தில் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? அவங்க நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா? முதல்ல நம்ம விஷயத்தை பற்றி நீங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ அதை பற்றி எதையும் ஒரி பண்ணிக்காத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நிச்சயமாக அம்மாவுடைய சம்மதம் இருக்குமான்னு கேட்டால் அது நான் சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்வேன். ஆனால் அதுவே அப்பாவுடைய சம்மதம் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் அப்பாவும் செய்வார். அப்பா கிட்ட நான் பொறுமையாக இதை பற்றி எடுத்து பேசலான்னு இருக்கேன் சத்யா அப்படின்னு சொல்லும்போதும், இதை கேட்டதும் சத்யாவும் சரின்னு இங்கே ஓகே சொல்லிடுறாங்க. அதே போல தான் சிந்தாமணியும் தன்னுடைய ஆட்கள் கிட்ட, டேய் நான் என் பொண்ணு ரேகாவுக்கு நல்ல இடத்துல சம்மந்தம் பார்க்கலான்னு இருக்கேன், அது விஷயமா தரகர் ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன்னு சொல்ல, தரகரும் உள்ளே வராரு. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உள்ளே வந்து உட்காருங்கன்னு அவரை உட்கார வச்சுட்டு சிந்தாமணியும், எங்கள் லெவலுக்கு என்னோட ஈக்குவலுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பையன் நல்ல சம்மந்தம் என் பொண்ணுக்கு அமையுமான்னு பார்க்கலான்னு தான் உங்களை வர சொன்னேன்னு சொல்ல, நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னதுமே அது கேட்டது போல் இருக்க மாப்பிள்ளையுடைய ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கம்மா, நீங்களே பாருங்கம்மா அப்படின்னு கொடுக்க, வாங்கி பார்க்குற சிந்தாமணிக்கும், எனக்கு இது எல்லாமே சரிதான், என் பொண்ணுக்கும் பிடிக்கணும்ல, ரேகாவும் வர சொல்லியிருக்கேன், அவள் வந்ததும் இதில் நல்ல மாப்பிள்ளை அவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை பற்றியே பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, எல்லாமே பெரிய இடம்தாம்மா, நீங்கள் எந்த மாப்பிள்ளையை ஓகே சொன்னாலும் சரி, எல்லாருமே நல்ல பசங்க, நல்ல வேலையில் இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சொத்துக்களும் இருக்குது. உங்கள் பொண்ணு வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே ரேகா உள்ளே வராங்க. உள்ளே வந்த ரேகா, என்ன மம்மி உடனே ஃபோன் பண்ணி உடனே ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு ரேகா கேட்குறாங்க. அதுக்கு சிந்தாமணியும், ஒன்றும் இல்லைம்மா ரேகா, உனக்கு தான் மாப்பிள்ளை பார்க்கலான்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன்ல, அது விஷயமா தான் தரகரை வரவழைச்சிருந்தேன். இதோ இதில் இருக்க ஃபோட்டோவில் உனக்கு எந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு, கல்யாணமும் சீக்கிரமாக பண்ணணும்லம்மா அப்படின்னு சொல்ல, டேடி கிட்ட சொல்லாமல் எப்படி இந்த முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்க, நீ என்ன உன் டேடி கிட்ட தான் இதெல்லாம் கேட்டு செய்யணுமா என்ன? மாப்பிள்ளையே நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம், கல்யாணத்துக்கு அவர் வந்து நிற்க போகிறார், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அப்பாவுக்கு இது பிடிச்சிருந்தா தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரேகா முதல்ல நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கையில் வாங்கின ஃபோட்டோவெல்லாம் தூக்கி வீசிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு தரகரை திட்டி ரேகா வெளியே அனுப்பி விட, உள்ளே இருக்க சிந்தாமணி கோவத்தோட, என்ன ரேகா ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேள்வி கேட்குறாங்க சிந்தாமணியும் ரேகா கிட்ட. ரேகாவும், எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, கல்யாணம் நான் இப்போ பண்ணிக்க தயாராகவும் இல்லை, அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க விடுங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது சொல்லி என்னை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டிங்கன்னா இனி நான் எப்போதும் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு ரேகா அவங்க அம்மா முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசிட்டு வீட்டை விட்டு வெளியே வேகமாக போய்ட்றாங்க. ரேகா ரேகா ரேகான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா ரேகா கேட்கவே இல்லை. என்னக்கா இது இப்படி கோச்சிட்டு போகிறாங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குறவங்க எங்கள் சிந்தாமணிக்கிட்ட கேட்க, என்னன்னு தெரியல, முதல்ல இவளை ஏன் வழிக்கு கொண்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணணுன்றத நான் பார்த்து யோசிக்கிச்சுக்கிறேன் அப்படின்னு இங்கே சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டிலேருந்து வெளியே போன ரேகா சத்யாவை கூப்பிட்டு தனியாக ரெஸ்டாரண்ட்டில் பேசணும்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. சத்யா மீனாவை கூட்டிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன். இங்கே ரேகா மீனாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. என்னாச்சுமா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் அம்மா திடீர்னு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட சத்யாவும் அதிர்ந்து போக, என்னாச்சு சொல்கிற ரேகா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் ரேகாவும், அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னு நானும் போயிருந்தேன், பார்த்தா எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லி ஃபோட்டோவை கொடுத்து இதில் செலெக்ஷன் பண்ண சொன்னாங்க, கோவத்தில் அவங்களையும் திட்டி விட்டு கையில் இந்த ஃபோட்டோவை தூக்கி வீசிட்டு தான் வந்துட்டேன், இந்த விஷயத்தை பற்றி இனி நம்ம அமைதியாக இருக்க முடியாது சத்யா, முதல்ல இந்த விஷயத்தை நான் அப்பா கிட்ட ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் சரியாக வருமா, உங்கள் அப்பா இதுக்கு ஒத்துப்பாரா, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அதே சந்தேகம்தான் அப்படின்னு மீனா சொல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க அக்கா, நிச்சயமாக அப்பா ஒத்துப்பார், அப்பாவுக்கு எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்வார்,
நான் பொறுமையாக நேரம் பார்த்து அவர்கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லணும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல சத்யாவும் இதை கேட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருக்கவும் செய்கிறாங்க. சத்யா, நீ பயப்படாத, என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டேன். எனக்கு எங்கள் அம்மா அப்பா இந்த கல்யாணத்தில் சம்மதிக்கவே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாலும் உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை நான் மிஸ் பண்ண மாட்டேன், மிஸ் பண்ண நான் தயாராகவும் இல்லை அப்படின்னு ரேகாவும் உறுதியாகவே தன்னுடைய முடிவை சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்ப மீனாவும் ஒரு வித நம்பிக்கையோடு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க இதுக்கு எப்படி சம்மதிப்பாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையில் வீட்டில் இருக்க சிந்தாமணியும் பாப்பாவை நம்ம பக்கம் நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா அவளுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை நான் நடத்தணும்னு முடிவு எடுத்துட்டேன். நான் பார்த்த மாப்பிள்ளையோட தான் அவளுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. அதுக்கிடையில் அவங்க அப்பா ஏதாவது செய்கிறேன்னு சொல்லி இங்கே ரேகாவுடைய வாழ்க்கையில் ஏதாவது முயற்சி பண்ணால் அப்புறம் இந்த சிந்தாமணி யாருன்னு அவரும் பார்க்க வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி இங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. முதல்ல என் பொண்ணுக்குன்னு நான் ஏதாவது பெருசாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னால அதுக்கு முதல்ல இந்த விஜயோடைய வீட்டு பத்திரம் தான் எனக்கு தேவைப்படுது. ஏன்னா அந்த வீட்டை வச்சு தான் நான் பெரிய பிளானே பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் என் பொண்ணு ரேகாவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கல்யாணத்தையும் பிரம்மாண்டமான ஒரு மாப்பிள்ளையையும் நானே பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த ஃபினான்சியருக்கு கால் பண்ணி நான் வரேன்னு சொல்லுன்னு இங்கே சொல்லிடுறாங்க சிந்தாமணியும். சிந்தாமணி சொன்னது போல் ஃபினான்சியருக்கு கால் பண்ணி சிந்தாமணி வரதா சொல்லவும் செய்ய சிந்தாமணி இங்கே வீட்டிலேருந்து கிளம்பி புறப்படவும் செய்கிறாங்க. அதே போல் மீனா இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க பண்ணுறது, அவங்க அப்பா இதுக்கு சம்மதிப்பாரான்னு சொல்லி கேட்க தெரியலையே மீனா, அவங்க ரொம்ப பணக்கார இடமாச்சேன்னு சொல்லும்போது அதுக்கு தான் நான் அன்றைக்கே சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் எதையுமே கேட்காம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாண்டான்னு நீங்கள் சத்யாவுக்கு தைரியம் சொன்னீங்க. இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனாவும். என்ன பண்ணுறது, நீயும் நானும் வேணும்னா அங்கே ரேகாவுடைய அப்பா கிட்ட போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல எல்லாம் சரியாக வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அது எல்லாமே சரியாக வரும் மீனா, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் கூட்டிக்கிட்டு முத்து வந்துட்டு நேராக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே ரேகாவும் தன்னுடைய அப்பா கிட்ட முக்கியமான விஷயத்த பேசணும்னு சொல்லி ரூமில் இருக்கவங்களை வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு வெளியேயும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. முத்துவையும் மீனாவையும் ரேகாவும் அந்த இடத்துக்கு வரவழைச்சிட்றாங்க. முத்து, மீனா, ரேகா இவங்க 3 பேரும் ரேகாவுடைய அப்பா இருக்க இடத்துக்கு போக அங்கே ரேகா முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்ல, அதுக்காக தான் இப்போ நான் உங்களை தனியாக கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது என்ன விஷயம்டா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறப்பான்னு உடனே போட்டு உடைக்க இதை கேட்டதும் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆனாலும் யார் அந்த பையன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க அந்த பையன் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச பையன்தாப்பா, வேறு யாரும் இல்லை, நான் சத்யாவை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட அவங்க அப்பாவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது. என்னம்மா சொல்கிறேன், சத்யாவையா அப்படின்னு கேட்க அப்பா அவரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப நல்ல பையன், வேற அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம் தான். அப்பா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதுமே ரேகாவுடைய அப்பா யோசனை பண்ணியபடியே நிற்க மீனாவும் முத்துவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார், நாங்கள் இதை மாதிரி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோமோன்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏற்கனவே 2 பேருக்கும் பிடிச்சு போயிருக்கு. அந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நானே நேரில் வந்து பேசணும்னு தான் நினச்சேன் அப்படின்னு முத்து சொல்லும்போது மீனாவும் என் தம்பி ரொம்ப நல்ல பையன்தான் சார், அவன் என்றைக்குமே உங்கள் பொண்ணை கண்கலங்காமல் வச்சு நல்லபடியாக பார்த்துப்பாருன்னு சொல்ல உடனே அவர் சிரிக்கிறாரு. சார் என்னாச்சு அப்படின்னு கேட்க நான் யோசிச்சதான் என் பொண்ணு யோசிச்சிருக்கா. நான் சத்யா மாதிரி ஒரு பையன் என் பொண்ணுக்கு நான் அதாவது கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நல்ல பையனாக அமைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினச்சேன். சத்யாவை நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன், அவனை மாதிரி நல்ல பையன் கிடையவே கிடையாது. என் வாழ்க்கை மாதிரி என் பொண்ணு வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்றதுல நான் உறுதியாக இருந்தேன். சத்யா மாதிரி சத்யாவே என் பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நான் சந்தோஷப்படுவேன்னு நினச்ச நேரமும் உண்டு. என் பொண்ணுக்கே சத்யாவை பிடிச்சிருக்குன்னு கேள்விப்படும்போது அதுக்கு சந்தோஷமே அளவே இல்லை. நிச்சயமாக இந்த கல்யாணம் நடக்கும், ஆனால் இங்கே ரேகாவுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்லும்போதும் சார் நீங்கள் வேணால் சொல்லுங்கள், அவங்கக்கிட்டேயும் நாங்கள் போய் நேரில் பார்த்து பேசிட்டு வரோம்னு சொல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் சாதாரண ஆளெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் எவ்வளோ பெரிய வேணாலும் இருந்துட்டு போகட்டும் சார், நாங்கள் போய் பார்த்து பேசுகிறோன்னு சொல்லும்போது இல்லைப்பா அவள் இன்னும் உங்களை பார்த்தா கோவப்படத்தான் செய்வான்னு சொல்ல சார் யார் என்னன்னாவது சொல்லுங்கள், நாங்கள் நேரில் பார்த்து பேசுகிறோன்னு சொல்ல வேறு யாரும் இல்லை,
உன் ஒய்ஃபு மீனாவுக்கு போட்டியாகவே தொழிலில் இருக்க சிந்தாமணி தான் இங்கே ரேகாவுடைய அம்மா அப்படின்னு சொல்லும்போது முத்துவும் மீனாவும் அதிர்ச்சியோடு அவரை பார்க்குறாங்க. சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாப்பா அவங்க தான் இங்கே சிந்தாமணி தான் என் பொண்ணு ரேகாவுடைய அம்மா அப்படின்னு சொல்ல மீனாவும் முத்துவும் இன்னும் பெரிய அதிர்ச்சியை சந்திக்கவும் செய்கிறாங்க. சார் நீங்கள் சொல்கிறது என்னால் நம்பவே முடியலைன்னு சொல்லும்போது நிச்சயமாக அவள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்ல மீனாவும் அவங்க நிச்சயமாக இல்லை, கண்டிப்பாகவே நான் சொல்வேன், ரேகாவை எங்கள் வீட்டுக்கு மருமகளை அனுப்ப அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. இல்லைக்கா என்னால் சத்யா இல்லாமல் வாழ முடியாதுன்ற ஒரு முடிவை ரேகா சொல்லும்போது சத்யாவுக்காகவும் ரேகாவுக்காகவும் நம்ம பேசி பார்க்குறதுல ஒன்றும் தப்பே இல்லை மீனா அப்படின்னு முத்து அந்த முடிவை எடுக்க மீனாவும் அதுக்கு சம்மதிச்சிட்றாங்க. இதுக்கிடையில் இங்கே சிந்தாமணியும் நேராக கிளம்பி அந்த ஃபினான்சியர் வீட்டுக்கு போகிறாங்க. இதுக்கிடையில் முத்துவும் மீனாவும் நேராக கிளம்பி சிந்தாமணி வீட்டுக்கு வராங்க. சிந்தாமணி வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுறது தெரியாமல் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் எங்கள் சிந்தாமணி ஃபினான்சியர் வீட்டுக்கு போயிட்டு அந்த விஜயோடைய வீட்டு பத்திரம் அவங்க கிட்ட தானே இருக்குது, அந்த பணத்தை கொடுத்து நம்ம அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வந்துடுவோம், பத்திரம் நம்ம கையிலே இருக்கட்டும்ன்ற ஒரு முடிவை எங்கள் சிந்தாமணி எடுக்க உள்ளே போன ஃபினான்சியர் கிட்ட எங்கள் பத்திரத்தை கேட்குறாங்க. அவரும் என்ன பத்திரம் அப்படின்னு கேட்டதுமே அதிர்ச்சியில் சிந்தாமணி என்ன விளையாடுறீங்களா, அதான் அந்த விஜயோடைய வீட்டு பத்திரம், அந்த வீட்டு பத்திரம் உங்ககிட்ட தானே இருக்குது, அதுக்கான பணத்தை கூட நான் ஒப்படைச்சிட்டு அந்த வீட்டு பத்திரத்தை நானே வாங்கிக்கலான்னு இருக்கேன், எனக்கு அது மூலமாக நிறைய வேலை ஆக வேண்டியது இருக்குது, என் பொண்ணு கல்யாணத்துலேருந்து எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக நடத்தணும்னா அந்த வீடு என் கைக்கு வந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஃபினான்சியரும் இல்லை அந்த வீட்டு பத்திரத்தை என்னால் உங்களுக்கு கொடுக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. என்னாச்சு, ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை வேறு விதமாக கேட்கணுமான்னு சிந்தாமணி மிரட்ட, நீங்கள் எந்த விதமாக கேட்டாலும் என்னுடைய முடிவு தெளிவான பதில் இதுவாக தான் இருக்கும், அந்த வீட்டு பத்திரத்தை உங்களுக்கு கொடுக்கவே முடியாது அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல சிந்தாமணி ரொம்ப கோவத்தோடு அந்த இடத்த விட்டு கிளம்பி நிற்கிறாங்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, இப்போவே அந்த வீட்டு பத்திரத்தை என் கையில் கொண்டு வந்து கொடு, இல்லைனா என் ஆட்களை வர வச்சு நீ இருக்கிற இடமும் ஆஃபீஸ் இருக்கிற இடமும் ஒன்றுமே இல்லாமல் என்னால் ஆக்க முடியும்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் உன்னால் அவ்வளோ ஈஸியாக இந்த இடத்த விட்டு இல்லை இந்த இடத்த எதை வேணாலும் செஞ்சுட்டு போகவே முடியாது, நான் உனக்கு சாதாரண ஃபினான்சியராக தான் தெரிவேன், ஆனால் நான் யாருன்னு முதல்ல உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க யார் நீ அப்படின்னு இங்கே சிந்தாமணியை பார்த்து கேட்குறாங்க. யார் நீ அப்படின்னு சிந்தாமணி அந்த ஃபினான்சியரை பார்த்து கேட்குறாங்க. ஃபினான்சியரும் நான் வேறு யாரும் இல்லை, விஜயான்னு சொல்கிறீங்களே அவங்க என்னோட சொந்த அத்தை, அவங்களுடைய கூட பிறந்த அண்ணன் பையன்தான் நான், ஒரே பொண்ணு ஒரே பையன் அவங்களுக்கு, எங்கள் அப்பா காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டு ஓடுனதுனால எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவே வேணான்னு தலை முழுகிட்டு மொத்த சொத்தையும் எங்கள் அத்தை பேரில் தான் எழுதி வச்சுருக்காங்க, அத்தை பேரில் எழுதின சொத்துக்கள் அந்த வீடு இடம்னு நிறையவே இருக்குது, எங்களுக்கு தேவை அந்த வீடு மட்டும் இல்லைனாலும் எங்களுடைய சொத்து எனக்கு வந்தே ஆகணும், எங்கள் அப்பாவுடைய சொத்து எங்கள் அப்பாவுக்கு திரும்ப வந்தே ஆகணும், அது நியாயமாக அவங்கக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை, ஏன்னா அவங்கள பற்றி விசாரித்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அதுக்காக தான் ஒரே பொண்ணுன்றதுனால மொத்த சொத்தையும் கொடுத்து எங்கள் தாத்தா கல்யாணம் பண்ணி வச்சாரு, அந்த வீட்டையும் எங்கள் அத்தை பேருக்கே எழுதி வச்சாரு, இப்போ எங்கள் அத்தைக்கிட்டேருந்து அந்த வீட்டை வாங்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிளானை நான் போட்டேன், ஆனால் இடையில இந்த பிளான் எல்லாத்தையும் அவ்வளோ ஈஸியாக முடிச்சு கொடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சிந்தாமணி அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல, ஃபினான்சியர் சொன்னதை கேட்ட சிந்தாமணி அதிர்ச்சியோட கிளம்பி நின்று பார்த்துட்டே இருக்காங்க. உடனே ஃபினான்சியரும் ஆமாம் எங்கள் வீடு எனக்கு சொந்தமாக வர வேண்டிய வீடை நான் எதுக்கு உனக்காக கொடுக்கணும், அதுவும் உன்கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்ல, உன்னுடைய பிளான் என்னன்னு ஆல்ரெடி நீ என்கிட்ட சொல்லிட்ட, இவ்வளோ பிளானையும் மனசுக்குள்ளே வச்சிட்ருக்க உன்கிட்ட என்னால் அந்த வீட்டை ஒப்படைக்க முடியாது, அது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்து சேர வேண்டிய வீடு, அந்த வீடு எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்து சேர வேண்டிய வீடு, எங்கள் அப்பா என் கூட இப்போ இல்லைனாலும் அந்த வீட்டுக்காக நான் இவ்வளோ தூரம் போராடி வந்திருக்கேன், அந்த வீட்டில் அதை நிச்சயமாக நான் வாழுவேன் அப்படின்னு அங்கே ஃபினான்சியர் சொல்ல இதை கேட்டதுமே அதிர்ந்து போகிறாங்க சிந்தாமணியும். அப்போ உன்னால் அந்த வீட்டு பத்திரத்தை உன் கையில் கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறது, இத்தனை வருஷம் எங்கள் அப்பாவுடைய ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது, அந்த வீடு எனக்காக மாறப்போகுது, என்னுடையதாக மாறப்போகுது, அதை நான் நடத்தி முடிக்கிற வரைக்கும் நான் அதிலேருந்து ஓய போகிறதும் இல்லை விலகி போய் நிற்க போகிறதும் இல்லைன்னு அங்கே ஃபினான்சியர் சொல்ல இதை கேட்ட சிந்தாமணிக்கும் கோவம் வந்து அடிக்க கையை ஓங்குறாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாக பிரச்சனையும் பெருசாகுது. இதுக்கிடையில் முத்துவும் மீனாவும் அங்கே சிந்தாமணிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சிந்தாமணி இன்னமுமே வந்து சேரலை. சரிங்க இன்னொரு நாள் பார்த்து பேசிக்கலாங்கன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
இப்போது ஃபினான்சியருக்கும் அந்த சிந்தாமணிக்கும் இடையில வீட்டு பத்திரம் இது எல்லாமே தனக்கு வந்தாகணும்னு சிந்தாமணி ஒரு பக்கம் சத்தம் போட, ஏன் வீட்டை உனக்கு எழுதி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, உன்னுடைய வேலையை நீ மற்றவங்க கிட்டேருந்து வீடு பறிக்கிறது மட்டும்தான், அந்த வேலையை நீ என்கிட்டையும் காட்டலாம்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது 2 பேருக்கும் பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்க நேரத்தில் இங்கே அந்த ஃபினான்சியரை தன்னுடைய ஆட்களை வச்சு அடிக்கவும் செய்கிறாங்க சிந்தாமணி. ஆனால் சரியான நேரத்தில் முத்து வந்துட்டு அவரை காப்பாற்றவும் செய்கிறாங்க. முத்து காப்பாற்றுறது மட்டும் இல்லை, சிந்தாமணியை பார்த்து உழைச்சி சம்பாதிக்கணும், உழைச்சி கஷ்டப்படணும், இப்படிப்பட்ட எங்களுக்கே நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்கிறனா அப்போ உன்னை நாங்கள் சும்மா விடுவோம் நினச்சியா சிந்தாமணி அப்படின்னு முத்து சொல்லும்போதே ஸ்டேஷன் போலீஸ் கேஸ்னு ஆகி இங்கே எல்லாருமே வந்து நிற்க முத்து மீனா செஞ்ச விஷயம் என்ன ஏதுனே புரியாமல் நின்றுட்டுருக்காங்க சிந்தாமணி. ஆல்ரெடி நான் முத்துக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். இது எங்கள் தாத்தா எங்களுக்காக எழுதி கொடுத்த வீடு தான். ஆனால் அதை தாண்டி எங்கள் தாத்தா எந்த சொத்தையும் எங்கள் அப்பா பேரில் எழுதி வைக்கலன்னு தான் நாங்களும் நினச்சோம். ஆனால் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா பேரில் எழுதி வச்ச சொத்துக்கான எவிடன்ஸ் எல்லாமே முத்துக்கிட்ட தான் இருந்திருக்கு. முத்துவுடைய அம்மா தான் அதை வைக்கவும் செஞ்சுருக்காங்க. இப்போது அந்த சொத்து பற்றின விவரம் தெரிஞ்சதுக்கு பிறகு கூட எனக்கு என்னைய கண்டுபிடிச்சி அதை என்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினச்சாங்க முத்து. 2 நாளைக்கு முன்னாடியே முத்து என்னை வந்து பார்க்கவும் செஞ்சாங்க. இல்லைன்னா இந்த வீடை நான் என் பேரில் மாற்றிருந்திருப்பேன். ஆனால் அப்படி எதையுமே நான் செய்யலை. ஏன்னா அந்த வீடு யாருக்கு உரியதோ அவங்களுக்கு தான் போய் சேரணும். அதை விட்டுட்டு அநியாயமாக தட்டி பறிக்கணும்னு நினச்சா அந்த கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாருன்னு ஃபினான்சியர் சொல்ல, யோ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு அங்கே அந்த சிந்தாமணி திட்டம் சரியாக தான் பேசுகிறேன் மேடம். என்றைக்குமே நாம் செய்கிற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினைன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஒருத்தவங்க மேலே நம்ம பந்தை தூக்கி போட்டால் அது திரும்ப நம்மளை தான் வந்து நோக்கி வந்து விழவும் செய்யும். அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது திரும்ப உங்களை தான் வந்து பாதிப்படைய செய்கிற மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கத்தான் செய்யும். நீங்கள் விஜயா குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினச்சிங்க, எங்கள் அத்தை குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினச்சிங்க. ஆனால் அது பார்த்தீங்களா இப்போ எந்த மாதிரி போகுதுன்னு. எனக்கு எங்கள் அப்பாவுடைய சொத்து திரும்ப கிடச்சிருச்சு. அவர் பேரில் எங்கள் தாத்தா நிலத்தை எழுதி வச்சுட்டு தான் செத்து போயிருக்கார். அது இங்கே விஜயா ஆண்டிக்கிட்ட இருந்ததுனால மட்டும்தான் இப்போ இவங்க யார் மேலேயும் தப்பு இல்லைன்றது என்னால் புரிஞ்சுக்கவும் முடிஞ்சுது. அந்த வீட்டு மேலே ஆசைப்பட்டது தப்புன்றதை என்னால் உணரவும் முடிஞ்சுது. எனக்குன்னு பெரிய வீடு எங்கள் அப்பா எனக்காக கட்டி கொடுத்த வீடு இருக்கும்போது நான் எதுக்காக எங்கள் தாத்தாவுடைய வீட்டுக்காக நான் ஆசைப்படணும்? அது எங்கள் அத்தைக்காக எங்கள் தாத்தா கொடுத்துட்டு போன வீடு தானே, அதில் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும்னு முடிவை நான் எடுத்துட்டேன். ஆனால் இடையில நீ அதை ஃப்ளாட்டாக மாற்றி அதை விற்று அதை பல கோடி ரூபாயை நீ வந்துட்டு லாபம் எடுக்கணும்னு நினச்ச. ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போச்சு பார்த்தியா. உன்னை பற்றின விஷயம் எல்லாமே முத்துவுக்கு தெரிஞ்சு போச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போதும் அதை கேட்ட உடனே விஜயாவுக்கு பையன்னு தூக்கி போடுது. ரொம்ப ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. முத்து அந்த டாக்குமெண்ட்ஸோட பக்கத்தில் வந்து என்றைக்குமே இது எங்கள் பேரில் எங்கள் வீடாக மட்டும்தான் இருக்கும், அதை என்றைக்குமே உன்னால் எப்போதுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபினான்சியரையும் பார்க்க, உங்களை ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரொம்ப திமிராக தான் நினச்சேன். ஆனால் உங்ககிட்டையும் சில நல்ல குணங்கள் நல்ல பண்புகள் இருக்க தான் செய்யுது. அதை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு அவங்கக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க முத்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடு அந்த வீட்டோட பத்திரமும் முத்து கையில் தான் பொறுப்பாக ஒப்படைக்கப்படுது. இந்த விஷயத்த அம்மா கிட்டேயோ இல்லை மனோஜ்கிட்டேயோ இப்போதைக்கு சொல்ல வேணாம். அவங்களாம் அந்த விஷயத்த வீட்டில் சொல்லும்போது அவங்களுக்குன்னு தனியான பனிஷ்மெண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த சொத்து பத்திரத்தை பற்றின விஷயத்த நம்ம சொன்னோன்னா திரும்ப அந்த பத்திரத்தை வச்சு என்ன பண்ணலான்னு தான் 2 பேரும் கிரிமினலாக யோசிப்பாங்க. அப்புறம் இருக்கிற வீடும் நம்மளை விட்டு போயிடும். அப்படி நடக்கக்கூடாதுன்னா இது நம்மக்கிட்ட பத்திரமா தான் இருக்கணும்னு முடிவெடுத்து முத்துவும் மீனாவும் அதை எடுத்துக்கிட்டு போகவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் சிந்தாமணி ஏமாந்து தான் நிற்கிறாங்க இந்த ஃபினான்சியர்கிட்ட.